டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 25வது வீடியோ. நம்ம இந்த வரிசையில் ஆங்கிலம் வாசித்தல் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அதில் எழுத்து கூட்டல்கள், எழுத்துக்களை எப்படி கூட்டி வாசிப்பதுன்றதை பார்த்தோம். ஆங்கிலத்தில் உள்ள உச்சரிப்புகளை பற்றி நம்ம இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 25வது வீடியோவில் நம்ம ஆங்கிலத்தில் உள்ள அனைத்து உச்சரிப்புகள், அதாவது 44 ஓசைகள் ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த 44 சவுண்ட்ஸை என்னன்னு சொல்லி நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். முதலாவது அவற்றில் நம்ம உயிர் ஓசைகளை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 12 உயிர் ஓசைகள், 12 வவல் சவுண்ட்ஸ் ஆங்கிலத்தில் இருக்குது. ஆங்கிலத்தில் 5 வவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. AEIOU அப்படின்னு. எழுத்துப்படி பார்க்கும்போது 5 எழுத்துக்கள் தான். ஆனால் 12 விதமான ஓசைகள், உயிர் ஓசைகள் ஆங்கிலத்தில் இருக்குது. அவற்றை வரிசையாக நம்ம பார்க்குறோம். அதை அடுத்தது கலப்பு உயிர் ஓசைகள், அதாவது டிஃப்தாங்ஸ், அவற்றை நம்ம பார்க்க போகிறோம். அதை அடுத்து கான்சோனன்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது வவல்ஸ் 12 சவுண்ட்ஸ். முதலாவது ஓசை சவுண்ட் 1. இது ஈ என்ற ஓசை. அதற்கான சிம்பல் பக்கத்திலே கொடுத்துருக்குறோம். 2 சாய்வு கோடுகளுக்கு நடுவில் கொடுத்துருக்குது அந்த உச்சரிப்புக்கான குறியீடு. சரியா? இந்த ஓசை, முதலாவது ஓசை ஈ என்ற ஓசை. அதற்கு உதாரண வார்த்தை ஷீப். இரண்டாவது ஓசை சவுண்ட் 2 இ, அதாவது குரில் ஓசை இ. இதற்கான உதாரண வார்த்தை ஷிப். மூன்றாவது சவுண்ட் 3 உ. உதாரண வார்த்தை குட். சவுண்ட் 4 ஊ. உதாரண வார்த்தை கூல். அடுத்தது சவுண்ட் 5 ஏ. உதாரண வார்த்தை பெட். சவுண்ட் 6 அ. உதாரண வார்த்தை அக்ரி. அதில் ஆரம்பத்தில் அ அப்படிங்கிறோம் இல்லையா, அக்ரி அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள ஆரம்ப ஓசை அ என்ற ஓசை. சரியா? அடுத்தது சவுண்ட் 7 அ. உதாரண வார்த்தை பேர்டு. சவுண்ட் 8 ஆ. உதாரண வார்த்தை கால். சவுண்ட் 9 ஏ. உதாரண வார்த்தை கேட். சவுண்ட் 10 அ. உதாரண வார்த்தை அப். சவுண்ட் 11 ஆ. அதற்கு உதாரண வார்த்தை ஃபார். சவுண்ட் 12 ஆ. உதாரண வார்த்தை ஆன். அடுத்தது டிஃப்தாங்ஸ், அதாவது கலப்பு உயிரோசைகள். 2 உயிரோசைகள் சேர்ந்து ஒரு புதிய ஓசையை கொடுக்குது. இது 8 சவுண்ட்ஸ் இருக்குது. 8 டிஃப்தாங்ஸ் ஆங்கிலத்தில் இருக்குது. சரியா? ஆங்கிலத்தை ஆராய்ச்சி செய்கிற மொழியியல் அறிஞர்கள் இந்த விதமாக இவற்றை கொடுத்துருக்கிறார்கள். அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரி. சவுண்ட் 13 அது ஒரு டிஃப்தாங். இதிலிருந்து 20வது சவுண்ட் வரைக்கும் எல்லாம் டிஃப்தாங்ஸ். சரியா? சவுண்ட் 13 இயர். சரியா? இ அ ரெண்டும் சேர்ந்தது இயர். உதாரண வார்த்தை ஹியர். அடுத்தது சவுண்ட் 14 ஐ. சரியா? ஏன்ற சவுண்டும் ஈன்ற சவுண்டும் சேர்ந்து ஐ என்ற சவுண்டை கொடுக்குது. இதற்கு உதாரண வார்த்தை வெயிட். அடுத்த டிஃப்தாங் 15. இது வந்து உவ. உ அ ரெண்டும் சேர்ந்தது. உதாரண வார்த்தை டுவர். சவுண்ட் 16 ஆய். ஆ இ 2 உச்சரிப்பும் சேர்ந்து இந்த உச்சரிப்பை கொடுக்குது. இதற்கு உதாரண வார்த்தை பாய். நெக்ஸ்ட் சவுண்ட் 17 ஓ. அ உ 2 சேர்ந்து ஓ அப்படிங்கிற ஒரு ஓசையை கொடுக்கிறது. உதாரண வார்த்தை ஓல்டு. அடுத்தது சவுண்ட் 18 ஏ. ஏ அ 2 ஓசையும் சேர்ந்து இந்த ஏ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது. உதாரண வார்த்தை ஹேர். அடுத்தது சவுண்ட் 19 ஐ. அ இ 2 ஓசையும் சேர்ந்து ஐ என்ற ஓசையை கொடுக்குது. உதாரண வார்த்தை மை. அடுத்தது சவுண்ட் 20 ஔ. அ உ 2 ஓசையும் சேர்ந்தது தான் இந்த ஔ
இதற்கு உதாரண வார்த்தை கவ். அடுத்தது கான்சனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். கான்சனன்ட்ஸ்னால் மெய் ஓசைகள். ஆங்கிலத்தில் 24 கான்சனன்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். சவுண்ட் 21 ப். உதாரண வார்த்தை பென். சவுண்ட் 22 ப. உதாரண வார்த்தை பால். சவுண்ட் 23 ட். உதாரண வார்த்தை டீ. சவுண்ட் 24 ட். உதாரண வார்த்தை டாக். சவுண்ட் 25 ச். உதாரண வார்த்தை சீஸ். சவுண்ட் 26 ஜ். உதாரண வார்த்தை ஜூன். அடுத்தது சவுண்ட் 27 க். உதாரண வார்த்தை கார். நெக்ஸ்ட்டு சவுண்ட் 28 அது க். உதாரண வார்த்தை கோ. அடுத்தது சவுண்ட் 29 இஃப். உதாரண வார்த்தை ஃபேன். சவுண்ட் 30 வ். உதாரண வார்த்தை வேன். நெக்ஸ்ட்டு சவுண்ட் 31 அது த். த் என்ற சவுண்டு. உதாரண வார்த்தை திங்க். சவுண்ட் 32 த். உதாரண வார்த்தை திஸ். சவுண்ட் 33 ஸ். உதாரண வார்த்தை சி. சவுண்ட் 34 ஸ். உதாரண வார்த்தை ஜூ. சவுண்ட் 35 ஷ். உதாரண வார்த்தை ஷால். சவுண்ட் 36 ழ். உதாரண வார்த்தை விஷன். அதை அடுத்து சவுண்ட் 37 ம். உதாரண வார்த்தை மேன். அதை அடுத்து சவுண்ட் 38 ன். உதாரண வார்த்தை நவ். சவுண்ட் 39 ங். உதாரண வார்த்தை சிங். நெக்ஸ்ட் சவுண்ட் 40 ஹ். உதாரண வார்த்தை ஹேட். சவுண்ட் 41 ல். உதாரண வார்த்தை லவ். சவுண்ட் 42 இர். உதாரண வார்த்தை ரெட். சவுண்ட் 43 வ். உதாரண வார்த்தை வெட். சவுண்ட் 44 இ. உதாரண வார்த்தை எஸ். ஆக மொத்தம் 44 ஓசைகள் ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த வீடியோவில் இவ்வளோதான். சரியா? இந்த ஓசைகளை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் ஆங்கிலம் சரியாக நீங்கள் உச்சரிக்க முடியும், சரியாக வாசிக்க முடியும். ஓகேவா? இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதற்கு லைக் கொடுங்கள், உங்களுடைய நண்பருக்கு ஷேர் செய்யுங்கள். இதுவரை நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.